வணக்கம் தலைமைகளே. ஒரு முக்கியமான தலைப்பு செய்தி. திங்கட்கிழமை இரவு இஸ்ரேல் விமானப்படை ஈரானுக்குள் நடத்திய தாக்குதலில் இன்றைக்கு ஈரானில் தலைவனாக இருப்பவன், இன்னைக்கு ஈரானுக்கு அதிபர் அலி கொமேனியோட மகன் முஸ்தபா கொமேனி. அவன் இன்னைக்கு செயல்பாட்டில் இல்லை. அதனால இன்னைக்கு ஈரானில் செயல்பாட்டில் தலைவனாக இருந்த அலி லர்சானி அந்த விமானப்படை தாக்குதலில் திங்கட்கிழமை இரவு கொல்லப்பட்டிருக்கான். இவனுக்கு மேலே தலைவர் இல்லை இன்னைக்கு ஈரானில். இவன் தான் உச்சபட்ச தலைமை, செக்யூரிட்டி சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடன் குலாம் ரிசா சுலைமானி கொல்லப்பட்டிருக்கான். இவன் யாருன்னா பாஜிஸ் துணை இராணுவ படை அப்படின்னு சொல்லுவேன், காட்டு மிராண்டிகள் சொல்லி. இவனுக்கு தான் இந்த மக்கள் 87,000 பேர்த்த கொண்டு குவிச்சவங்க. அந்த பாஜிஸ் துணை இராணுவ படையின் தலைமை தளபதி தான் இந்த ரெசா சுலைமானி. இவனும் கொல்லப்பட்டிருக்கான். இவர்களுடன் 300 ஈரானிய இராணுவ வீரர்கள் ஒரே இரவில், திங்கட்கிழமை இரவில் இஸ்ரேல் விமானப்படையால் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது. முதல் நாள் அலி கொமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பது ஈரானுக்கு இந்த அலி லர்சானி கொல்லப்பட்டதுதான். இவன் தான் செயல்பாட்டு தலைவன். அந்த அலி கொமேனியோ முஸ்தபா கொமேனியோ மத குருக்கள், மத வெறியர்கள், தலைவர்கள் சொல்லப்படுவாங்க. ஈரான் அந்த பயங்கரவாத இராணுவத்தையும் துணை இராணுவத்தையும் வழி நடத்தியவன் இந்த அலி லர்சானி தான். மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கு. இன்னைக்கு அந்த வளைகுடா நாடுகளில் தலைப்பு செய்திகளாக இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போயிட்டு இருக்கு. உடனே நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்தேன், 17ஆம் நாள் ஈரான் போரில். அதை நான் சொல்லியிருந்தேன், இனிமேல் இஸ்ரேல் ஈரானிய தலைவர்களையும் தளபதிகளையும் கொல்லப் போகிறார்கள் சொல்லி நான் திங்கட்கிழமை பதிவு பண்ணேன். திங்கட்கிழமை இரவு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை இதை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த செய்தியை உறுதிப்படுத்தின பிறகு இதை வெளியுறவுக்கு சொன்னார். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ துல்லியமாக செய்திகளை நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு பாருங்க, முன்னக்கூட்டியே கொடுக்குறேன்னு பாருங்க. இனி எனக்கு தெரிஞ்சு கொல்லப்பட வேண்டியவன் ஈரானுடைய வெளி உறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அப்படிம்பாங்க. அவன் ஒருத்தன் தான் அதிகமாக பேசிட்டு இருக்கான். இவனை கொண்டாச்சு அலி லர்சானிய, அதுக்கடுத்து இந்த அப்பாஸ் அரகாசி தான். இதுக்கு மேலே அங்கே பெரிதான ஆட்கள் இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த அப்பாஸ் அரகாசி இஸ்ரேல் உளவுத்துறை அல்லது இஸ்ரேலின் ஆள் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக பிழைச்சிக்கிட்டே இருக்கான். இவன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தான் சண்டை ஆரம்பிக்கும், ஈரானை தாக்க ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உயிரோடு இவன் இருந்தானா இவன் இஸ்ரேல் ஆள் சொல்லி உறுதி பண்ணிக்கலாம். இவனையும் கொண்டாங்கன்னா அவன் அந்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இந்த தாக்குதலுக்கு உத்தரவு கொடுத்தது இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு. அந்த புகைப்படம் இருக்கு, அதை நான் இணைக்கிறேன். ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். தாக்குதல் நடக்குது, சண்டை போயிட்டு இருக்குன்னு தெரியுது. முதல் நாள்லேயே தலைவன் அலி கொமேனியை அவன் குடும்பத்தை கொல்றாங்கன்னு தெரியுது. இப்படி இருந்துமே இந்த மூடர்கள் எப்படி கொத்தா மாட்டிக்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மூடர்கள், உண்மையே அதுதான். இதெல்லாம் இஸ்ரேலுடைய உளவுத்துறை வலையில் விழுதல் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு தன்னை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி மாட்டிக்கிறது. இதுதான் மூடர் கூடங்கள் சொல்லி நான் பேசுறது. இவனுக்கு எப்படி மாட்டிக்கிட்டான இந்த கும்பல் அப்படியே பண்ணா, தொடர்ச்சியா இஸ்ரேல் மற்றும் அதோட உளவுத்துறை தகவல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஈரானிய தலைவர்கள் தளபதிகள் ஓடி ஒளியிறாங்க, பதுங்கு குழியில் இருக்காங்க, மக்கள் வெளியே இருக்காங்க, இவனுக்கு ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக செய்திகளை சொல்லிட்டே இருந்தாங்க. உணர்ச்சி வசப்பட்ட இந்த கோமாளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஈரானில் குஸ் ஃபோர்ஸ் நினைவு தினம். அதாவது குஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஈரானை தாண்டி வெளிநாடுகளில் உள்ள சியா பயங்கரவாத அமைப்புக்கு பணத்தை கொடுப்பது, ஆயுதத்தை கொடுப்பது, அதை வளர்த்துவது, அதுக்குன்னு இருக்க தனி படை தான் குஸ் ஃபோர்ஸ். அதை தோற்றுவித்த தினம். அதுக்காக மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் ஒன்று ஈரான் தலைநகர் டெஹ்ரான் நடந்துச்சு.
அதில் வந்து இவனுங்களாம் கலந்துக்கிட்டானுங்க. இவன் மிகப்பெரிய அளவில் பேசினான் இந்த அலி ஜர்ஜானி. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எங்கேயும் ஒளிஞ்சுவோம்ல, ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மக்களோடு இருக்கணும்னு சொல்லி ரொம்ப துணிச்சலாக பேசினான், தன்னை நிரூபிப்பது போல. அங்கே தான் முட்டாள்தனமே. அங்கே மிகப்பெரிய கூட்டம், பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க. அங்கே இஸ்ரேல் குண்டு போட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதான் கலந்துக்கிட்டான். இஸ்ரேல் அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல. இந்த அலி ஜர்ஜானி மற்றும் குலாம் ரெசா சுலைமானி இவனுமே அதை கலந்துக்கிட்டவன் தான். அந்த கூட்டம் முடிந்து போகும்போது பின்தொடர்ந்து இவனுக்கு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாங்க. எப்படி மாட்டிக்கிறானு பாருங்க. கூட்டத்துக்குள்ள குண்டு போட முடியாது, பல ஆயிரம் பேர் இருக்கும்போது, அது உண்மைதான். ஆனால் கூட்டம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக வீட்டுக்கு போகணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவன் போகணும். சரியா நோட்டமிட்டு ஆட்கள் மூலமாக, சிசிடிவி கேமரா மூலமாக, ட்ரோன் மூலமாக சத்தமே இல்லாமல் பார்த்து இவனுக்கு எங்கே போகிறாங்கன்னு சரியாக இடத்த கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த திங்கட்கிழமை இரவு அவனுக்கு அதே இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி 100% ஊர்ஜிதம் பண்ணி தாக்குதல் நடத்தி இவங்களை கொன்னது. இதுதான் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை நிரூபிக்கிறது போல போய் மாட்டிக்கிறது, வலையில் விழுகிறது சொல்றது. மிகச் சரியான உதாரணம் இவர்களுடைய இந்த கோமாளிகளின் மரணம். அதே சமயத்தில் இஸ்ரேல் தரப்பில் பார்த்தீங்கன்னா மாற்றி தெரியும். இவனுக்கு தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டார்னு சொல்லி வேணும்னே பரப்புறாங்க. கோடிக்கணக்கில் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்பே படுறதில்லை. இந்த காஃபி ஷாப்பில் வந்து நெத்தன்யாகு காஃபி குடிச்சிட்டு அவர் விரலெல்லாம் காட்டினார் பார்த்தீங்களா, அந்த காஃபி ஷாப்புக்கு அவர் எதர்ச்சியாக போனார். அங்கே அவர் வர்றது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது, யார் எந்த இதுக்குமே தெரியாது. திடீர்னு சொல்லி காஃபி ஷாப் போங்கன்னு சொல்லி அங்கே போய் அங்கே அந்த புகைப்படம் எடுத்து உடனே வெளியே கூட்டாரு. அங்கிருந்த ஒரு பொண்ணு வந்து அது வியப்பாக பார்க்கும். அது மிகப்பெரிய வைரலாக போச்சு அந்த புகைப்படம். அதுவே அதுக்கு சாட்சியாக அமையும். அவர் எதர்ச்சியாக அங்கே உள்ள வந்தது. சொல்லிட்டு வந்திருந்தார்னா நிச்சயமாக கொன்றிருப்பார்கள் ஈரானிய ஏவுகணை மூலமாக. இன்னைக்கு கூட இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு எந்த வித பிரஸ் கான்ஃபரன்ஸ், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதே இல்லை. தொடர்ச்சியாக கேட்டே இருக்காங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்கன்னு சொல்லி. இந்த அரபு நாடுகள் அவர் நடத்துறதே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்த புகைப்படம், அவர் வந்து உத்தரவு கொடுத்த புகைப்படம், இவர்களை கொள்வதற்கு பதுங்கு குழியில் உள்ள அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அவர் எந்த விதத்திலையும் உணர்ச்சி வசப்படலை. அவங்க அதாவது எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், நிச்சயமாக அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இவனுங்க சொல்கிறானுங்க இந்த அரபிய இஸ்லாமிய மூடர் கூடம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரேன், நான் அங்கே வரேன், அந்த கூடத்துக்கு வரேன்னா நிச்சயமாக மாட்டிக்கொள்வார். இப்போ எந்த வித ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் பிரதம மந்திரி தரதில்லை. இன்னைக்கு கூட இவனை கொல்லப்பட்டதை கூறியது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தான். ஆனால் தொடர்ச்சியாக அரபிய இஸ்லாமிய உலகம் கேட்டுட்டு தான் இருக்கானுங்க, ஏன் நெத்தன்யாகு இதெல்லாம் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அவசியமே இல்லை, அதெல்லாம் உங்கள் வேலையே இல்லை, உங்கள் வேலைகளை மட்டும் பாருங்க. நமக்கு தேவை பென்யமின் நெத்தன்யாகு அவர்களை உயிரோடு பாதுகாப்பு தான் முழு வெற்றி என்று சொல்லப்படும். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நிச்சயமாக 20% ஏவுகணைகள், 20% ட்ரோன்களை ஈரான் வீண் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு 20% ஏவுகணைகள் ட்ரோனை. ஏன் அப்படின்னா இவர்களுடைய முக்கியமான முதல் குறி இன்னைக்கு ஈரானில் இருக்கிற அத்தனை இராணுவ பயங்கரவாதிகளுடைய முதல் குறியா இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான். குறிப்பாக ஏவுகணைகளில் அந்த செஜில் ஏவுகணை தான் 20% ஸ்டாக் ஃபைல வச்சிருப்பாங்க. ஏவுகணை அந்த ஏவுகணை ஏவும் லான்ச்சர்ஸ்ல மாட்டி தயார் நிலையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்காவது நெத்தன்யாகு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா நிச்சயமா மாட்டிக்குவார். எந்த மாற்று கருத்துமே வேணாம். இந்த செஜில் ஏவுகணை ஈரானில் கிளம்புச்சுன்னா இஸ்ரேலுக்கு வரக்கு 6.5 நிமிஷம். இப்போ இஸ்ரேல் பிரதமர் வந்து இவர்களைப் போல ஏதாவது சொல்லிக்கிட்டு நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன், வெளியே வந்து பார்க்குறேன்னா சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா 6.5 நிமிஷம் போதும். அவர் வெளியே வர டைமை தெரிஞ்சு துல்லியமாக அந்த இடத்துக்கு அந்த ஏவுகணை வரும், துல்லியமாகவே வந்துடும். சரியாக ஒரு 50 ஏவுகணையை ஈரான்லேருந்து ஏவுனாங்க அப்படின்னா ஒரு 15% தடுக்க முடியாது. 7 ஏவுகணை அல்லது 8 ஏவுகணை நிச்சயமாக நெத்தன்யாகு இருக்கிற இடத்துல வந்து விழுந்து வெடிக்கும், நிச்சயமாக மரணம் அடைஞ்சிருவார்.
இதுதான் சொல்றது, உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணுங்கிறது. இவருடைய முதல் குறிக்கோள் நெத்தனியாவை கொல்றது. இரண்டாவது முக்கிய குறிக்கோள், அதுக்கும் ஏவுகணை தயாராக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, இஸ்ரேலுடைய அணுக்கரு உலை செயல்படும் திமோனாங்கிற பகுதி இருக்கு, அந்த அணுக்கரு உலையை அழிக்க வேண்டும். அதையுமே குறி வச்சு தயாராக ஏவுகணை வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து இஸ்ரேல் வந்து அந்த ஏவுகணை எதிர்ப்பு பேட்டரியை ஏகப்பட்டதை பொருத்தி வச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து வழிமறிப்பாங்க, அதுதான் குறியா இருக்கும். இதுக்காக 20% ஏவுகணை அவருடைய ஸ்டாக் ஃபைலில் இருந்துகிட்டே இருக்கும் ஈரானில். இதுதான் வந்து போரில் புரிஞ்சுக்க வேண்டியது. ஈரான் முற்றாக தோல்வி அடைஞ்சு படுதோல்வி அடைஞ்சு அந்த ஆட்சி முறை மாற்றப்பட்டாலுமே இந்த பக்கம் பென்யமின் நெத்தனியாஹு கொல்லப்பட்டார்னாவே அது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக, இந்த 200 கோடி இஸ்லாமிய அரபிய மக்களுக்கு வெற்றியாக பார்க்கப்படும். அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. கடைசியாக இந்த அலி ஜர்ஜானி வந்து அவனுடைய வலைதள பக்கத்தில் ஒரு ட்விட்டரை வெளியிட்டிருந்தான். அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, அமெரிக்காவுடைய தாக்குதலில் மரணமடைந்த ஈரான் கடற்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தான். அவர்களுடைய சவ ஊர்வலம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு அவன் இரங்கல் செய்தி தெரிவிச்சிருந்தான். அந்த இரங்கல் செய்தி வெளியாகும் போது இவனே செத்து போயிட்டான். இரங்கல் செய்தி சொன்னால் இவனே செத்து போயிட்டான். இப்போ இவனுக்கு இரங்கல் செய்தி யாராவது தரணும். உண்மையாகவே மிகப்பெரிய கோமாளி கூட்டங்கள் இவங்களாம். அதேமாதிரி ஹொர்மோஸ் வளைகுடா பகுதி, அந்த பகுதியை வழியாக தான் எண்ணெய்கள் கப்பல்கள் வரணும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை, பிற நட்பு நாடுகளுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி அதை திறந்து வச்சுருக்காங்க. சொல்லிட்டு தாண்டி போங்க அப்படின்னு இருக்காங்க. கப்பல்கள் இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெய் கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு, துருக்கிக்கு கப்பல்கள் வந்துருச்சு. எண்ணெய் சரக்கு, அதாவது எண்ணெய்களோட கச்சா எண்ணெய்களோட வந்துருச்சு. சீனாவுக்கு மிக அதிகமாக சிறப்பு கவனிப்பில் சீனாவுக்கு கப்பல்கள் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த எண்ணெய் தட்டுப்பாடுகள் நமது தேசத்தில் இனி இருக்காது. இப்போ நான் சொல்லியிருந்தேன் 90% ஏவுகணை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலுக்கு ஏவுகணை ஒரு 5 அல்லது 6 ஏவுகணை தான் ஈரான்லேருந்து வந்துச்சு. இசபுல்லாட்டிருந்து ராக்கெட்டுகள் வந்துச்சு. இந்த ஏவுகணைகள் எல்லாமே வழி மறிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஏவுகணை டெல் அவிவில் விழுது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி யாருக்குமே காயம் இல்லை. இதுதான் 90% முடிஞ்சு. இன்னும் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேலே அவர்களிடம் ஏவுவதற்கு எந்த வித ஏவுகணையும் இருக்காது. இன்னைக்கு ஈரான் தரப்பு அரசு தரப்புல செய்தி கொடுத்துருக்காங்க. 42,000 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உரிய கட்டிடங்கள் முற்றாக பகுதியாக அழிக்கப்பட்டிருக்காங்க. இது 18 நாள் போரில். நான் ஏற்கனவே பதிவு பண்ணும்போது 8,000 வீடுகள் அழிஞ்சு போச்சு நான் பதிவு பண்ணியிருந்தேன். இது 42,000ல் 36,000 வீடுகள், அதில் தொகுப்பு வீடுகளும் சேரும், அப்பார்ட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. 36,000 வீடுகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான வீடுகள். இதில் 10,000 வீடுகள் வந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள வீடுகள். 6,000 இடங்கள் வந்து வியாபார ஸ்தலங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 42,000 பொதுமக்கள் பயன்படுத்தும் வீடுகள் கட்டிடங்கள் முற்றாக அல்லது பாதியாக அளிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஈரான் இராணுவ வீரர்கள் தரப்பில் 10,000க்கு மேற்பட்டவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி தாக்குதல்னு சொல்லி. இன்னுமே கொடூரமாக ஈரான் தாக்கப்படும். ஏன்னா இந்த அரபு நாடுகள் ட்ரம்ப்புக்கு வந்து எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. UAE, கத்தார், துபாய், பஹ்ரைன் இது போன்ற நாடுகள். ஃபினிஷ் த ஜாப், எடுத்த வேலையை முடிங்க, முற்றாக ஈரானை நசுக்குங்கள் அப்படின்னு. நிச்சயமாக இந்த சியா சன்னி பிரிவு ஒட்டுக்க இருக்கவே முடியாது. அது வந்து இங்கே தெரிகிறது. நூற்றுக்கணக்கான ஸ்டார்லிங்க் டிவைஸ் வந்து இன்னைக்கு ஈரானில் கைப்பற்றப்பட்டிருக்கு. யார் யார் வச்சுருந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அந்த நாடு முற்றாக நமது படைகளால் கைப்பற்றப்படும். நிச்சயமாக சொல்ல முடியும். ஈரானுடைய அதிபர் விமானம் முற்றாக தாக்கப்பட்டு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை உங்களுக்கு நான் பிரசுரம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு உண்மையான புகைப்படம் வந்திருக்கு, வெளியிருந்து எடுத்தது பாருங்க. இதுலேயுமே இவருடைய முட்டாள்தனம் தெரியும். அந்த விமானம் ஈரான் அதிபர் அலி கொமேனி பயன்படுத்தியது மிக விலை உயர்ந்தது.
நடு ரோட்டில், அதாவது இந்த விமான ஓடுபாதை தளத்தில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மிக எளிதாக அதை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுலேயே உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மை பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஐ ஹாவ் நோ ஐடியா ஹூ வி ஆர் டாக்கிங் டு அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதுக்கு என்னென்னா, மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஈரானில் போய் நாங்கள் யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே இஸ்ரேல் வரிசையை கொண்டுகிட்டே இருக்காங்க, ஒரு தலைவனை விடாமல். அவனுடைய மகன் அலிகமேனுடைய மகன் வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாமல் போயிட்டான். அவன் என்ன ஆனானே தெரில. பிற தலைவர்கள் செயல்பாட்டில் இருக்க எல்லாத்தையுமே வரிசையாக கொள்றாங்க. இந்த தலைவர்களை கொள்வது இனியும் தொடரும். அவர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு அமைச்சர், பொதுமக்களை இந்த 86,000 பேர்த்து கொன்னவனை ஒருவனையுமே விட போறது இருக்காரு. உண்மையாகவே அருமையான பாதுகாப்பு அமைச்சர். அவருமே வெளியே வந்தால் பேட்டி கொடுக்கிறது மிக தப்பு. அவருமே நிச்சயமாக பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கணும். யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். அதுலேருந்தே உங்களுக்கு புரியும், ஈரானுடைய ஒரு கையாலாகாத ஒரு வக்கற்ற நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க. புதிய ஆட்சி அமைக்க இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. நான் அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படியே வங்காளதேச மாடல், பங்களாதேஷ் மாடலாக செய்கிறாங்க. சீஃப் அட்வைசராக வந்து இந்த ரெஸா பஹ்லவி, அந்த மன்னரின் மகன், இளவரசர் சீஃப் அட்வைசர் இருக்க போகிறாரு. 3 மகள்கள் அந்த கமிட்டி, ஒரு பெரிய கமிட்டி அமைக்க போகிறாங்க. அதுக்கு அட்வைசர் ரெஸா பஹ்லவி. அந்த கமிட்டிக்கு தலைவர் வந்து சிரின் இபாதி என்ற பெண்மணி, நோபல் பரிசு பெற்றவங்க, வக்கீலாக நீதி அரசராக ஈரான் வந்திருக்காங்க. அவர் தான் அந்த கமிட்டியோட தலைவி. அவருக்கு கீழே இன்றைக்குள்ள இல்லை பழைய ஆட்களை நியமித்து இந்த கமிட்டி இயங்க போது 50 வருஷம் இவங்க என்னென்ன படுகொலை செய்தாங்க, யார் யார் காரணம், அவங்களெல்லாம் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களுக்கான தண்டனை பெற்றுத்தருமன் இருக்காங்க. ஈரானை வளமையான நாடாக, அமெரிக்கா இஸ்ரேல் நட்புறவுள்ள நாடாக, இஸ்ரேலை அங்கீகரிக்கும் ஈரானாக உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டி தயார் நிலையில் இருக்காங்க. இனி அவர்கள் வந்து இங்கே ஆட்சி செய்வது மட்டுமே பாக்கி. ஒரே ஒரு வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் தேர்தல், பொது தேர்தலை நடத்தி காமிக்கணும்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரம்ப் அங்கீகரிப்பாரா, அது வேற ஏதாவது சிலரை அங்கீகரிப்பாரான்னு தெரியல. அது ட்ரம்ப்புடைய முடிவில் இருக்கு. நிச்சயமான ஆட்சி மாற்றம் ஈரானில் ஏற்படும். இந்த பொதுமக்களை கொண்டவங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். கடைசி நாட்கள் மிக பரிதாபமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தனையும் விட போறதில்ல அப்படின்னு வந்து இஸ்ரேல் காட்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் வந்து லெபனானுடன் போர், இஸ்ரபுல்லாவை முற்றாக கொல்லப் போகிறார்கள் இஸ்ரேல் ராணுவம். யாருமே நீங்கள் கனவுல கூட எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, அப்படி கொல்ல போகிறாங்க. அதை எடுத்து பேசுறதுக்கு தான் குறிப்புகள் எழுதி இன்னைக்கு பேசலான் இருந்தேன். அதுக்குள்ளே இந்த தலைப்பு செய்தி வந்தனால இதை பேசியிருக்கிறேன். 100% நான் தொடர்ந்து தருகின்ற தகவல்கள் 99% அல்ல, 100% மிகச்சரியாக நடக்கிறது. அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கிறேன். நன்றிகள்.